வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மோட்ரு டிசி மோட்ரு வந்து ப்ராப்ளம் வரும். இது பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கில் வந்து ப்ராப்ளம் வரும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஜாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பர்ன் ஆகிடும். இந்த ஜாக் கொடுத்துருப்பாங்க, இதில் கனெக்ட் ஆகிற மாதிரி பர்ன் ஆகிட்டு இங்கே பாருங்கள் எரிஞ்சிடுது. அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வரும். இந்த மோட்டரில், இந்த மாடல் மோட்டரில் வந்து அடிக்கடி வரும். நார்மலாக நமக்கு மோட்டரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒயர் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. எல்லா மோட்டருமே இந்த மாதிரி இருக்கும். இந்த எல்ஜியில் மட்டும் இது வந்து ஒரிஜினல் மோட்ரு, எல்ஜியோடது. இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த எல்ஜியோட ஒரிஜினல் மோட்ரு. இதை பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, இது வந்து தனித்தனி கனெக்டர். இந்த கனெக்டர் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது மேலே க்ளூ போட்டுக்கலாம் மறுபடி. இதை பாருங்கள், கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒயர் ஸ்லீவ் போட்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். தெர்மல் ஸ்லீவ் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக பக்காவாக. இப்போ பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு வந்து பக்கா சொல்யூஷனாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எரிஞ்சிடும். திருப்பி இதை ரெடியே பண்ண முடியாது. சில ஷார்ட் ஆகி மோட்ரு போயிடும். மோட்ரு ஃப்ரீயாக சுற்றுனுச்சு அப்படின்னா மோட்ரு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீயாக மோட்ரு சுற்றுனுச்சுன்னா மோட்ரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே ஸ்டெக்காகி ஓடும் மோட்ரு, அந்த மாதிரி ஓடுனுச்சுன்னா மோட்ரு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி போகாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒயரிங் மட்டும் மாற்றி கொடுத்துடக்கூடாது. இங்கே பாருங்கள், இதில் உள்ள கலரிங் அப்படியே கொடுத்துருப்பாரு. ரெட் கலரு 300 வோல்ட்டு தனியாக வரும். அதுக்கப்புறம் பிளாக் கலரு பார்த்திங்கன்னா ஒரு கலரும் கனெக்டர் எப்படி இருந்தோ அந்த கலர் கோடை வந்து கரெக்டாக மாற்றாமல் கொடுக்கணும். பிளாக்கு, அடுத்து ஒயிட்டு, அடுத்து வந்து ப்ளூ, அடுத்து வந்து இது வந்து விஎஸ்பி சப்ளை. இந்த கலர் கோடை வந்து மாற்றக்கூடாது. இந்த கலர் கோடை அப்படியே கொடுக்கணும். இந்த கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் விற்கிது. இங்கே பாருங்கள், ரெண்டு சைடும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஆப்போசிட்டில் இருக்கும். மேல் கனெக்டர், ஃபீமேல் கனெக்டர் ரெண்டுமே விற்கிது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விற்கிது. இதை நான் ரெண்டாக இப்போ பாதியாக கட் பண்ணி ஒரு 5 ஒயர் பாதி தான். அடுத்த மோட்ரு ஏதாவது வந்துன்னா இது மாதிரி டிஸ்பிளே ஒயர் கட் ஆனாலோ, இந்த மாதிரி கட் ஆனாலும் பெரிய வேலை பார்க்காம இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இந்த ஒயரை ஜாயின் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். டிஸ்பிளே ஒயர் கட் ஆனால் கூட போட்டுடலாம். இல்லை போர்டில் எதுவும் சால்ட்ரிங் பண்ணால் கூட சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இது பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சிம்பிளாகவும் வேலை முடியும் நமக்கு. அதுக்கு தான் இதை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்காக. அந்த கலர் கோடு பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. ரெட்டு, பிளாக்கு இது மட்டும் மெயினாக மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மோட்ரு போயிடும். அது மட்டும் கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ரெட்டு, பிளாக்கு, அதுக்கப்புறம் 15 வோல்ட்டு ஒயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஸ்பீட் பல்ஸு, ஃபீட்பேக்கு. ஓகேவா, இது கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். எல்ஜி போர்டு வந்து பவர் சப்ளை கொடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆன் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஃபஸ்ட்டு டைம் மோட்ரு போட்டு செக் பண்ணும்போது எதுக்கும் சீரியஸ்லேயே செக் பண்ணுங்கள். சீரியஸில் போட்டு செக் பண்ணுங்கள். சப்போஸ் உள்ள போர்டில் இதில் ஷார்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு மறுபடியும் போர்டு அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இதில் வந்து மொத்தமாக ஃபியூஸ்லாம் போய் எல்லாம் இப்போ பவர் செக்ஷன் ரெடி பண்ணி தான் வந்தது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டைம் போடும்போது சீரியஸில் போடுங்க. சீரியஸில் போட்டு பக்காவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலில் போட்டுங்க. இங்கே பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. போர்டு கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ ஸ்லோவாக இந்த மாதிரி ஓடணும். ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடுனுச்சா ஃபீட்பேக் ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஓடும். இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக தான் ஓடணும். ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக ஓடிட்டு இருக்கணும். ஓவர் ஃபாஸ்ட் ஓடக்கூடாது. ஓவர் ஃபாஸ்ட் ஓடுனுச்சுன்னா ஃபீட்பேக் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா போர்டு வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆனதில் ஃபீட்பேக்கில் எதுவும் அடி வாங்கிட்டு இருந்தது அப்படின்னா மோட்ரு ஓவர் ஃபாஸ்ட்டாக தான் ஓடும். உங்களுக்கு கண்ட்ரோல் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறு மோட்ரு போட்டு செக் பண்ணிக்கோங்க, போர்டு நல்லா இருக்கா இல்லைன்னு. ஏன்னா போர்டுலேயும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மோட்ரு, என்கிட்ட இருந்த மோட்ரு, என்னோட மோட்ரு போட்டு பக்காவாக செக் பண்ணிட்டேன். பக்காவாக இருந்ததுக்கப்புறம் இந்த மோட்ரு இப்போ ரெடி பண்ணி போட்டோன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஓடிட்டு இருக்கு. எரர் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி மோட்ரு நிறையா வந்து ஃபெயிலியர் ஆகுது, நம்மக்கிட்ட வருது. அதுக்குன்னே இந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதுவும் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இதை இது பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா பக்காவாக ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இது மேலே அப்படியே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து உருவிட்டு வந்துடும். எதுவும் எடுத்தாங்க ஒயரை பிடிச்சி தூக்குனாங்கன்னா டோட்டலாக எடுத்துகிட்டு வந்துடும். அது இன்னும் ரிஸ்க் ஆகிடும். அதனால் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தடவை நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். க்ளூவில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று கிளியரு, இன்னொன்று வந்து ஒயிட். இந்த மாதிரி பியூர் ஒயிட்டில் வரும். இந்த க்ளூ வந்து இதிலே நிறைய கலர்ஸ் வருது. இந்த மாதிரி இந்த ஒயிட்டு இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கிறது கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். பாண்டிங் வந்து திருப்பி பிச்சுக்கிட்டு வராது. அந்த கிளியர் வந்து சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். இது கொஞ்சம் ஸ்டிக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டுங்க. அந்த கிளியரில் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது இதாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ பாருங்கள் பக்காவாக பண்ணிட்டேன், ஃபுல்லாக மூடிட்டேன். இந்த மாதிரி மூடிடுங்க, எதுவும் படாத அளவுக்கு. அப்போ தான் தண்ணி பட்டாலோ எது பட்டாலோ உள்ளே போகாது, எதுவும் ஆகாது இதில். ஏன்னா தண்ணி பட்டு தான் அந்த மாதிரி ஆகுறது கனெக்டர் அது. இப்போ பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு தடவை போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இது ஆறிடும். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இன்னும் இன்டோர் எல்ஜியில் எப்போவுமே இன்டோர் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆன் ஆகிடுச்சு இன்டோரு. இங்கே பாருங்கள் 22 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. மோட்ரு ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். மோட்ரு ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகணும், சடன்லியே வேகமாக ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இங்கே பாருங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலை, ஒரே ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சிங்கனாலும் நிற்கக்கூடாது. உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு டோட்டலாக நின்றுடும். டிசி மோட்டர் எப்பவும் கையை வச்சு பிடிச்சிங்கன்னா நிற்காது. பக்காவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.